அனர்த்தங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மக்களை நாடி சென்று உதவிகளை வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றொரு சமூக பணியை இன்று முன்னெடுத்தது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக சக்தி சிரச ஜோன் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை கழனி ரஜமகா விகாரையில் இன்று இடம்பெற்றது. கழனியாறு பெருக்கெடுத்ததால் உடைமைகளை மாத்திரமல்லாது உடல் ஆரோக்கியத்தை இழந்த மக்களின் நலனிற்காக இந்த ஆரோக்கிய யாத்திரை கழனி விகாரையில் இன்று காலை ஆரம்பமானது. மருந்துகளை பெற்றுக் கொண்டதும் அனைவருக்கும் உடல்நலம் கிடைக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த நடவடிக்கைக்கு துணையாக இருக்கும் சிரச ஊடக வலையமைப்பின் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், தாமாகவே முன்வந்து உதவி புரியும் அனைவருக்கும் இந்த நற்கர்மத்தின் பயனால் நன்மை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். We have been an integral part of Sri Lankan lives for many years. பல வருடங்களாக நாம் இலங்கை மக்களின் வாழ்வில் ஒரு பகுதியாக மாறியுள்ளோம். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் இணை முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜ மகேந்திரன் அவர்கள் சார்பில் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இலங்கை மக்களுக்கு இத்தகைய மனிதாபிமான தேவைகள் ஏற்படும் பொழுது அவர்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்ப நாம் தயார் என்பதை கூறுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் தலைமைத்துவத்தை ஏற்று மக்களின் ஊடக வலையமைப்பு என்ற வகையில் செயற்பட கிடைத்ததையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். வானிலை மாற்றத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து கரிசனை செலுத்தி இத்தகைய நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்து எம்மையும் இணையுமாறு சிரச ஊடக வலையமைப்பு அழைப்பு விடுத்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை மக்களின் பொருளாதார நிலையை மாத்திரமல்ல, சமூக மற்றும் கலாச்சார தேவைகளை தொடர்பிலும் கவனம் செலுத்தி ஜோன் கீல்ஸ் நிறுவனம் செயற்படுகின்றது. மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தினை உருவாக்கி கொடுப்பதே எமது முக்கிய நோக்கமாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் அணியினரால் நிவாரண யாத்திரையை 24 மணித்தியாலங்களுக்குள் முன்னெடுப்பதற்காக சக்தி கிடைத்தது. ஏனெனில் அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது செயற்படுவதற்கான சக்தி இருக்க வேண்டும். எமக்கு சிறந்த தலைமைத்துவம் இருப்பதன் காரணமாக துரித கதியில் செயற்படுவதற்காக இயலுமை கிடைத்துள்ளது. இதன் காரணமாகவே நிவாரண யாத்திரையை தொடர்ந்து ஆரோக்கிய யாத்திரையை செயற்படுத்துவதற்காக வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த நடவடிக்கையுடன் நாம் நிற்கப் போவதில்லை. ஆகவே அந்த பணிகளை பூர்த்தி செய்வதற்கும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் MTV MBC நிறுவனமும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமும் தயார் என்பதை நினைவு கூற வேண்டியுள்ளது. இதில் பயனை பெறுவதற்கு மக்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் உள்ள சிறந்த ஊடகம், என்னுடன் நீண்ட காலம் ஒன்றிணைந்து செயற்படும் ஊடகமாக சிரச ஊடகம் இருக்கின்றது. இது எனது 540வது சிகிச்சை முகாம். இயன்றளவு சேவையாற்றுவதற்கான சக்தியை எனக்கு வழங்குமாறே நான் இறைவனிடம் வேண்டி நிற்கின்றேன். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இன்று காலை முதல் சிகிச்சை பெறுவதற்காக வருகை தந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதநேயம் கொண்ட மக்களினாலேயே உதவ முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மருந்தாளர்கள், உடற்கூற்று நிபுணர்கள், இரசாயன ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள், ECG தொழில்நுட்பவியலாளர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழுக்கள் தமது பங்களிப்பை வழங்குவதற்கு முன் வந்திருந்தனர். இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்களும் எமது குழுவினரால் வழங்கப்பட்டன. ஜனாதிபதியின் மகள் சதுரிகா சிறிசேனவும் ஆரோக்கிய யாத்திரையில் கலந்து கொண்டார். இந்த பணியில் ஜோன் கீல்ஸ் குழுமம், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், பதிவாளர் நாயகம் திணைக்களம் உள்ளிட்ட மேலும் பல அரச மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டும் கைகோர்த்தது.